கோவை நவ இந்தியா ஹிந்துஸ்தான் கல்லூரியில் மருத்துவமனை மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவி அனுப்பிரியா. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்தார். நேற்று மாலை மருத்துவமனை 4வது தளத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த அனுப்பிரியாவின் தாய் வானதி மற்றும் சகோதரர் குருபிரசாத் ஆகியோரும் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து காவல்துறை மாணவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை உடலை பெற்றுக் கொண்டனர். குறிப்பாக மாணவர்கள் தங்கள் கோரிக்கைகளை கடிதமாக எழுதி காவல்துறையிடம் கொடுத்துள்ளனர். கல்லூரி முதல்வரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவரது உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், முதல்வர் மற்றும் இரு ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் ஆகிய 3 கோரிக்கைகளை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டு காவல்துறையிடம் கொடுத்துள்ளனர். மாணவர்கள் கோரிக்கை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ள காவல்துறையினர் மாணவர்களை கலந்து செல்ல அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மாணவியின் குடும்பத்தினர் தரப்பில் இழப்பீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுகிறது. 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கொடுக்க நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் 10 லட்சம் ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.